வணக்கம் நான் சின்மயி. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல டாக்டர் நாராயணமூர்த்தி அவர்களின் காஸ்மெட்டிக் சர்ஜரி கிளினிக்கு நம்ம ஒரு விசிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்து ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர்னா என்ன, இந்த தெரப்பி என்னது அப்படிங்கிற பலதரப்பட்ட கேள்விகள் என்கிட்ட இருக்கு. ஸோ அந்த கேள்விகளுக்கு கேட்டுட்டு இந்த தெரப்பி என்ன, இந்த ட்ரீட்மெண்ட் என்னங்கிறத ஐ வில் ஷோ இட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ லெட் மீ டேக் யூ ரைட் இன். வணக்கம், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்ட்டு ஒரு நவீன சிகிச்சை முறைனா இது வந்து நார்மல் ஆளுங்களுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், மற்றும் சில வியாதி உடம்பு ப்ராப்ளம் இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட் முறையை யூஸ் பண்ணிக்கலாம். ஹைப்பர் பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி அப்படின்னா இது உறுப்பு வந்து இதில் ஆக்சிஜன் வந்து நம்ம தமிழ் வந்து பிராணவாயுன்னு சொல்லுவாங்க. குழந்தை முதல்ல பிறந்த உடனே வந்து ஃபஸ்ட்டு மூச்சு எடுக்கிறது வந்து ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உயிருக்கு ரொம்ப முக்கியம். உடம்புல எல்லா பாகம் வேலை பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து நம்ம சுவாசிக்க முடியாமல் போய் லாஸ்ட் பிரெத் எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் உயிரே இருக்காது. ஸோ நமக்கு எல்லாம் இருந்தாலும் கடைசியாக முக்கியமாக இருக்கிறது வந்து ஆக்சிஜன் தான் ரொம்ப முக்கியமான ஒரு அங்கம் உடம்புக்கு. ஸோ நம்ம இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி வந்து நம்ம நார்மல் உடம்பை வந்து எப்படி இன்னும் நல்லா வச்சுக்கலாம், நம்ம ஆரோக்கியத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம், சில வியாதிகளுக்கு எந்தெந்த வியாதிகள் வந்து இந்த மாதிரி சிகிச்சை முறை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் உங்களுக்கு நல்லா கிளியராக சொல்ல போகிறேன். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனில் வந்து நம்ம பிராணவாயு நார்மல் அட்மாஸ்பியர், அதாவது காற்றுல வந்து 21லேருந்து 23% ஆக்சிஜன் நம்ம நார்மல் காற்றுல இருக்கும். அது வந்து நமக்கு போதும். ஸோ நார்மல் லைஃபுக்கு வந்து இந்த பர்சன்டேஜ் போதும். ஆனால் சில டைமில் வந்து எஸ்பெஷலி இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ரொம்ப பொல்யூஷன் இருக்குது, ஏர் பொல்யூஷன் இருக்குது, டஸ்ட்டு பொல்யூஷன் இருக்குது, கார் ஃபியூம்ஸ்னால காரில் வர துர்நாற்ற காற்றுகள் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஃபியூம்ஸு, இந்த மாதிரி ரொம்ப காற்று வந்து பொல்யூஷன் இருக்கிறதுனால அந்த ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் நமக்கு ஒரு கிளியராக மற்றும் சுத்தமாக கிடைக்கிறதில்ல. ஸோ இதனால் வந்து நம்ம உடம்பு கெட்டு போயிடலாம் மற்றும் அந்த நார்மல் லெவலோட ஆக்டிவிட்டி நம்ம பண்ண முடியாது. ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி வந்து ஒரு சின்ன கூண்டு மாதிரி. இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஒருத்தர் மட்டும் போகலாம், அது பேர் மோனோப்ளேஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து மல்டிப்ளேஸ், அதாவது 2 பேர்லேருந்து 4 பேர்லேருந்து 6 பேர் வரைக்கும் போகலாம். இன்றைக்கி நான் காட்ட போகிறது வந்து மல்டிப்ளேஸ் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர். இதில் வந்து 2 பேர் உட்காந்துக்கலாம் ஒரே டைமில். ப்ளஸ் இந்த 2 பேர் உட்காரும்போது உள்ளே ஒரு நர்ஸு கூட இருப்பாங்க. ஸோ தட் உங்களுக்கு ஏதாவது உள்ள ப்ராப்ளம் ஆச்சு, ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த நர்ஸுக்கிட்ட நீங்கள் அந்த தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர் என்ன பண்ணும், இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ்டு சேம்பர். இந்த சேம்பர் வந்து இதான் ஒன் ஆஃப் த லேட்டஸ்ட் சேம்பர் அண்ட் வெரி சேஃப் சேம்பர். அதாவது உங்களுக்கு வந்து எல்லா சேஃப்டி எக்யூப்மெண்ட்டும் இதில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ முக்கியமாக இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரெஸ்ஸு மாற்றிக்கணும். எல்லாமே வந்து காட்டனாக தான் இருக்கணும், சிந்தட்டிக் ட்ரெஸ் இருக்கக்கூடாது. ஸோ எல்லா ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு டாக்டர் வந்து உங்களை செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா சூட்டபிள் கேண்டிடேட்டாக உள்ளே வந்து இந்த தெரப்பிக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாமான்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ப்ரெஷர் வேணும், எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து சேம்பருக்குள்ளே போய் இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி நார்மல் காற்றுல வந்து 21%லேருந்து 23% ஆக்சிஜன் இருக்கும். இந்த சேம்பருக்குள்ளே அவங்களுக்கு வந்து 100% ஆக்சிஜன், ஸோ ஆல்மோஸ்ட் 100% ஆக்சிஜன் இருக்கும். மற்றும் வெளியே நம்ம காற்று அழுத்தம், அதாவது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் வந்து 1. இந்த சேம்பருக்குள்ளே அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1.5 to 2 டைம்ஸ், அதாவது 1.5லேருந்து 2 மடங்கு இந்த காற்று அழுத்தத்தில் உங்களுக்கு 100% ஆக்சிஜன் கொடுப்பாங்க. இதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்புல எந்தெந்த பாகத்தில் ஆக்சிஜன் போகாமல் இருக்கிறதோ அந்த இடத்துக்கெல்லாம் ஆக்சிஜன் போய் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். உடம்புல சில ஆர்கன்ஸ் வந்து ரத்த ஓட்டம் வந்து ரத்தத்தில் அவங்களுக்கு தெரியுமே 2 பாகம் இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது, பிளாஸ்மான்னு இருக்குது. ஹீமோக்ளோபின் வந்து எல்லா இடத்துக்கும் போகாது, பிளாஸ்மா தான் போகும்.
ஸோ இந்த பிளாஸ்மாவில் ஆக்சிஜன் தெரப்பி வந்து இந்த சேம்பரில் போனீங்கன்னா அந்த ஆல்மோஸ்ட் ஒரு 10 மடங்கு ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு பிளட்டில் இருக்கிற வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த நார்மலை விட ஒரு 10 மடங்கு ஆக்சிஜன் உங்களுக்கு போயிடுச்சுன்னா எந்தெந்த பாகத்தில் வெறும் பிளாஸ்மா போய் ஆக்சிஜன் கொடுக்குமோ அந்த இடம் வந்து 10 மடங்கு உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து போய் டெலிவர் பண்ணும். ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், சில இடத்துல முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட்ஸு, அப்புறம் முதுகெலும்பு மற்றும் இது ஃப்ளூயிட்ஸு மற்றும் பேக்கு கார்ட்லேஜஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி மெயினாக இந்த ஜாயிண்ட் ரிலேட்டட் சம்பந்தத்தில் வந்து ஆக்சிஜன் போகிறதுக்கு வந்து உங்கள் பிளாஸ்மா தான் ரொம்ப முக்கியம். ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் வந்து இந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு நல்லா புத்துணர்ச்சி உருவாக்கும் இந்த ஜாயிண்ட்ஸு மற்றும் கார்ட்லேஜஸில். நார்மல் ஆளுங்க வந்து இங்கே இதுக்கு போகலாம். நான் சொன்ன மாதிரி வெளியே பொல்யூஷன்னால் நம்ம உடம்பு கெட்டு இருக்கிறதுனால ஆக்சிஜன் நல்லா கிடைக்காதனால ரொம்ப பேர் வந்து இப்போது இந்த பியூட்டி தெரப்பி மற்றும் எக்ஸசைஸு, வெல்னஸ், இந்த மாதிரி நம்ம உடம்பை நல்லா பார்த்துக்கணுன்னா இது வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த் அண்ட் வெல்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் வந்து நார்மல் பீப்புளுக்கு அவங்க ஹெல்த் மெயின்டைன் பண்ணதுக்கு இப்போ இது புதுசாக ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. அதனால் இது எல்லாருமே நல்லா உபயோகிச்சுக்கலாம். ரெண்டாவது முறை நான் சொன்ன மாதிரி நோயாளிகளுக்கு மெயின்லி சில நோய்கள் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கும், புண்ணு வந்தால் ஆறாது. சில பேர் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் புண்ணு வந்துச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிட்டு கால் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு நம்ம ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்தா ஒரு அளவுக்கு அந்த காலை வந்து எடுக்காமல் நல்ல சீரமைப்பு பண்ணி அந்த காலை சேவ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து முக்கியமாக இங்கே நல்லா யூஸ் பண்ணி ரிசல்ட்ஸ் நல்லா வந்திருக்கு. ரெண்டாவது வந்து சில பேருக்கு வந்து கேன்சருக்கு அப்புறம் ரேடியேஷன் கொடுப்பாங்க, கீமோதெரப்பி கொடுப்பாங்க. அந்த ரேடியேஷன் கொடுத்தப்புறம் அவங்களுக்கு வந்து அந்த டிஷ்யூஸ் எல்லாம் ஒரு மாதிரி கெட்டியாகிடும், ஆக்சிஜன் நல்லா கிடைக்காது. ஸோ ரேடியேஷனுக்கு அப்புறம் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா அது ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா பிரெஸ்ட் கேன்சருக்கு அப்புறம் இல்லைன்னா ரெக்டல் கேன்சர், பெல்விக் கேன்சர், யூட்ரஸ் கேன்சர், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. லங் கேன்சருக்கு அப்புறம் ரேடியேஷன் வந்து அதே மாதிரி வாயில் கேன்சருக்கு அப்புறம் ரேடியேஷன் கொடுத்தாங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அவங்களுக்கு வந்து ரொம்ப வலி இருக்கும், துர்நாற்றம் வரும் வாயில், அப்புறம் டேஸ்ட் இருக்காது. இதில் கர்ப்பப்பை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மோஷன் போடுறது ரொம்ப எரியும், யூரின் போடுறது எரியும். இந்த மாதிரி ரேடியேஷன்ஸுக்கு அப்புறம் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா ஒரு கண்ட்ரோல் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. மூணாவது வந்து சப்போஸிங் பாய்சனிங், கார்பன் மொனாக்சைடு பாய்சனிங், தீ விபத்து, கார்பன் மொனாக்சைடு பாய்சனிங், அப்புறம் ஸ்னேக் பைட், ஸ்கார்பியன் பைட், இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸுக்கெல்லாம் உடனே இது கொடுத்தா அவங்களுக்கு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் பக்க விளைவுகள் எதாவது இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா யூஸ்வலி ஒன்றும் கிடையாது. இது வந்து பக்க விளைவு ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலி ப்ராக்டிகலி பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லை. ஏன்னா நம்ம பிராணவாயு தானே யூஸ் பண்ணுறோம். இதில் கெமிக்கல் கிடையாது, ஒரு ரேடியேஷன் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது. வெறும் நம்ம வாயு 100% ஆக்சிஜன் வந்து நம்ம மூச்சில் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஆனாலும் சில டைம் வந்து சில பேருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். லங் டிசீசஸ் சில பேருக்கு பண்ண முடியாது, சில கேன்சர் மருந்துகள் கொடுத்தாங்கன்னா அதுக்கு பண்ண முடியாது. சில பேருக்கு வந்து காதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில 4-5 சின்ன கண்டிஷன்ஸ் தான். இது இருந்ததுன்னா அவங்க மருத்துவர்கிட்ட சொல்லிவிட்டு அந்த இந்த பேஷண்ட்ஸுக்கு இது மாதிரி இருந்ததுன்னா அதை கேர்ஃபுல்லாக பண்ணணும். சில கண்டிஷன் வந்து உள்ளேயே போகக்கூடாது. ஸோ இது வந்து நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நாங்களே இங்கே செக் பண்ணிவிட்டு முடியுமா முடியாதா பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் உங்களை உள்ளே அனுப்புவோம். வேறு வந்து ரொம்ப சேஃபாக இருக்கலாம். இதனால் ஒன்றும் பக்கவிளைவுகள் ஒன்றுமே கிடையாது. சில டைம் வந்து சில பேருக்கு ரொம்ப செஷன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும், 40 80, சில பேருக்கு 160 செஷன்ஸ் கொடுக்க வேண்டியது வரும். அந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் டாக்ஸிசிட்டி ரொம்ப ரேரில் வரலாம். அது கூட தடுக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கண்டினியூஸ் ஆக்சிஜன் கொடுக்காம வாட் இஸ் கால்டு ஆக்சிஜன் பிரேக் இல்லைன்னா ஏர் பிரேக், ஆக்சிஜன் கொடுத்துட்டு திருப்பி கொஞ்சம் நேரம் ஏர் கொடுத்துட்டு திருப்பி ஆக்சிஜன் கொடுப்போம். ஸோ அளவுக்கு மீறினால் அமிர்தம் நஞ்சு சொல்கிற மாதிரி பிராணவாயில் கூட அவங்களுக்கு ஜாஸ்தி ஆச்சுன்னா அதுவும் கூட அவங்களுக்கு பாய்சனாக இருக்கலாம். அதனால் அது நாங்கள் கரெக்டாக பார்த்துட்டு எவ்வளோ லெவல் போகிறது, எவ்வளோ போகக்கூடாது, எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கணும், எவ்வளோ நேரம் கொடுக்கணும், இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவங்கள தெரப்பிக்கு அனுப்போம். ஸோ அதனால் நீங்கள்
பக்க விளைவுகள் சைடு எஃபெக்ட்னால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஸோ ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் ஒரு புது எந்திரம், சிம்பிள் பட் வெரி எஃபெக்டிவ் யூஸ்ஃபுல் தெரப்பி. நீங்கள் வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சில பேர் என்ன கேட்குறாங்கன்னா, சார் இது வந்து எனக்கு என்னோடய அழகு அழகு சரியாகுமா, இல்லைனா பாடி பில்டிங் பண்ணுறேன், எனக்கு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா, எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது, டயபெட்டிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா, இதுக்கு வந்து நான் என்ன சொல்லேன்னா, ஆக்சிஜன் வந்து ரொம்ப முக்கியம் நமக்கு. நாங்கள் பார்த்த வரைக்கும் ஆக்சிஜன் இன்ஹேல் பண்ணிட்டு வெளியே வரவங்க அவங்க சொல்கிறது தான் நான் சொல்கிறேன். அவங்க எல்லாம் சொல்லாங்கன்னா, சார் என்னோடய தோல் வந்து அப்படியே ஒரு க்ளோ ஆகுதுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அடிப்படையாக எல்லாருமே சொல்கிற ஒரு காமெண்ட்டு. அதாவது ஆக்சிஜன் போயிட்டு வந்தப்புறம், உள்ளே போயிட்டு வந்ததுக்கப்புறம் முகத்தில் வந்து ஒரு தனி க்ளோவாக இருக்கும், ஸ்கின்னு சாஃப்டாக இருக்கும், கலர் இம்ப்ரூவ் ஆகும், ஒரு ஷைனினஸ் வரும், ப்ளஸ் அந்த சப்புல்னஸ் சொல்லுவாங்க, அந்த ஸ்கின் வந்து நல்லா சப்புல் ஆகிட்டு சாஃப்டாக இருக்கும். எஸ்பெஷலி இது வந்து இளம் பெண்களும் மற்றும் இந்த அழகு பற்றி பண்ணுறாங்க இல்லையா, மாடல்ஸு ப்ளஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸு, டிவி ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ் சினி ஆர்டிஸ்ட், இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த முகத்தில் க்ளோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த க்ளோ வந்து உங்களுக்கு கெமிக்கல்லையும் கிடைக்கலாம், ஆனால் இது வந்து உங்கள் நேச்சுரல் க்ளோ. ஸோ நம்ம சொல்கிறோம் இல்லையா, உடம்பு உள்ளேருந்து வந்து ட்ரீட்மெண்ட் தான் ரொம்ப நல்லா இருக்குன்றதுனால, இது வந்து இன் அடிஷன் டு நீங்கள் பண்ணுற மேக்கப்பு எக்ஸசைஸுக்கு அதோடு சேர்ந்து இந்த ஆக்சிஜன் தெரப்பி வந்து உங்களுக்கு ஒரு தனி டிஃப்ரெண்ட் க்ளோ வந்து கிடைக்குது. இது எல்லாருமே பேஷண்ட்ஸு சொல்கிறத வாக்கு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க பாடி பில்டிங் வெல்னஸ்ன்னு சொல்லியிருக்கேங்க சார், இது வந்து எப்படி எனக்கு உதவும்னா, நான் சொன்ன மாதிரி பாடி பில்டிங், அப்புறம் வெல்னஸ்ஸு, ஜிம்மு, பாடி ஃபிட்னஸ் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபிட்னஸ் ப்ரோக்ராமில் ஒரு வாட்டி வந்து நீங்கள் பண்ணிட்டு போனீங்கன்னா, அந்த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து உங்கள் ரெகுலர் ரிசல்ட்ஸை விட ஒரு நல்ல ஒரு எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் வரும். இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் அந்த ப்ரோக்ராமோட சேர்த்து நீங்கள் ஒரு ஸ்மால் செஷன் இது பண்ணிங்கன்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அப்புறம் என்ன கேட்குறாங்கன்னா, சார் டயபெட்டிஸுக்கு வந்து சரி பண்ணலாமா? டயபெட்டிஸுக்கு டைரெக்டாக வந்து உதவாது. ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு வந்து புண்ணு வந்துச்சுன்னா, ஆனால் கால் எடுக்க போகிறாங்க, புண்ணு ஆற மாட்டேங்குது, காலில் ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குது, இந்த மாதிரி எனி சிம்டம்ஸ் ரிலேட்டட் டு டயபெட்டிஸ் இந்த ஃபுட்டு காலில் என்னென்ன ப்ராப்ளம் வந்ததோ அதுக்கு வந்து நீங்கள் டெஃபினெட்லி இதை கன்சிடர் பண்ணலாம். இது வந்து நல்ல ஒரு அடிஷ்னல் ஒத்துழைப்பாக இருக்கும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு, ஃபுட் பேஷண்ட்ஸ்க்கு. அப்புறம் இந்த பேக் பெயின்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப பேருக்கு வந்து பேக் பெயின் வந்து பேக் ஸ்ட்ரெயின், ராங் பாஸ்சர், அப்புறம் நம்ம நல்லா உட்காராமல் ஆக்சிஜனேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த பேக் பெயினுக்கு வந்து ரொம்ப பேருக்கு நாங்கள் என்ன பார்த்துருக்கோன்னா, ரெகுலராக நீங்கள் ஒரு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா, நீங்கள் ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு பேக் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்தீங்கன்னா, அந்த பேக் பெயின் வந்து அதுவாகவே சரியாக வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அதனால் டெஃபினெட்லி பேக் பெயினுக்கு கன்சிடர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் சரியாகாதுன்னு சொல்ல முடியாது, ஆனால் டெஃபினெட்லி சில பேருக்கு இது உதவுற மாதிரி சான்ஸ் இருக்குது. ஸோ டாக்டர் நாராயணமூர்த்தி அவர்கள்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டோம். ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர்னால எந்தெந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிக்கிட்டு. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து நான் இந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் சேம்பர்லேயே போயிட்டு இந்த ஆக்சிஜன் தெரப்பி எடுத்துக்க போகிறேன். ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Until I see you next time, this is Chinmayi saying bye.